பீகார் சட்டப்பேரவை தேர்தல் முன்னிலை நிலவரங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இதில் 190 இடங்களுக்கு மேலே தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னிலை பெற்று வருகிறது. நம்மோடு பாஜகவுடைய மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் இணைந்திருக்கிறார். சார் வருக. கருத்து கணிப்புகளுக்கும் மிஞ்சுகின்ற வகையில் பிரம்மாண்ட வெற்றியை நோக்கி தேசிய ஜனநாயக கூட்டணி சென்று கொண்டிருக்கிறது. 190 இடங்களுக்கு மேல் முன்னிலை. மிக பெரும் தோல்வியை காங்கிரஸ் ஆர்ஜேடி கூட்டணி சந்திக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் பார்வை? மகா கட்பந்தன் சோட்டா கட்பந்தனா மாறி இருக்கு. எங்களுடைய செய்தி தொடர்பாளர் திரு ஸ்ரீகாந்த் அவர்கள் அங்கே களத்தில் இருக்கிறார். உங்களோட இது மிகப்பெரிய அளவிட முடியாத ஒரு வெற்றி. மக்கள் வெற்றியை அளிப்பார்கள் என்று நிச்சயமான நம்பிக்கை இருந்தது. ஆனால் அது இவ்வளவு பெரிய இமாலய வெற்றியாக இருக்கும் என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு இந்த ஆட்சியில் மத்திய அரசோடு இணைந்து மாநில அரசு அனைத்து துறைகளிலும் முன்னேற்றத்தையும் ஒரு செழிப்பையும் ஏற்படுத்தி இருப்பதற்கு அடையாளம் தான் இந்த வெற்றி தான். இந்த கூட்டணியின் நோக்கம். எதிர்கட்சியில் இருப்பவருடைய நிலைமையை பார்த்தீர்கள் என்று சொன்னால் காங்கிரஸ் கட்சி களத்திலே கிடையாது. ராகுல் காந்தி அவர்கள் ரொம்ப தாமதமாக தான் பிரச்சாரத்துக்கே வந்தார். 10 நாட்களாக எங்க இருக்கிறார் என்று தேடிக்கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு கூட அவரும் வெளிநாடு போயிட்டாரு, பிரியங்கா காந்தி வெளிநாடு போயிட்டாங்க. காங்கிரஸ் என்ற ஒரு கட்சி இனிமேல் பீகார்ல இல்லைங்கிற முடிவு இன்றைக்கு தேர்தல் முடிவுகளை காட்டியிருக்கிறது. தேஜஸ்வி யாதவை பொறுத்தவரை அந்த குடும்பத்தில் என்ன எல்லாரு மேலேயும் வழக்கு இருக்கு. எல்லாருமேலும் ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்கள், பல ஆண்டுகள் சிறைச்சாலையில் இருந்தவங்க. அந்த பீகார் என்பது காட்டாட்சி என்று பாரத பிரதமர் சொன்னதை மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். பொய்யான வாக்குறுதி. ஒரு குடும்பத்திற்கு ஒரு அரசு வேலை 2,60,00,000 குடும்பங்களுக்கும் அரசு வேலை கொடுக்க முடியுமா? 20 லட்சம் இருந்தா கூட மீதி இருக்கிற 2,40,00,000 குடும்பங்களுக்கும் அரசு வேலை கொடுக்க முடியுமா? இப்படி பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மக்கள் நம்ப தயாராக இல்லை. மகா சங்கராந்தி 30,000 ரூபாய் கொடுப்போம் ஒரு பெண்ணுக்கு, அதையும் நம்ப தயாராக இல்லை. இன்றைக்கு மகளிர் சுய உதவி குழுக்கள் இந்தியாவிலே அதிக நன்மை பெற்று சிறப்பாக செயல்படுவது பீகாரில் தான். ஒட்டுமொத்த வளர்ச்சி நீர் மேலாண்மையாக இருக்கட்டும், போக்குவரத்து துறையாக இருக்கட்டும், உள்கட்டமைப்பு வசதிகளாக இருக்கட்டும், மருத்துவத்துறையாக இருக்கட்டும், தேசிய கல்வி கொள்கையில் இணைக்கப்பட்ட கல்வித்துறையாக இருக்கட்டும், அனைத்திலும் சாதனை படைத்திருக்கிற பீகார் இந்த எஸ்ஐஆர் என்ற போலி விளம்பரத்தை, பொய் குற்றச்சாட்டை ராகுல் காந்தி சொன்னதை பீகார் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எஸ்ஐஆருக்கு பிறகு தேர்தல் நடக்கிற வரை எந்த பகுதியிலும் எங்களுக்கு ஓட்டு இல்லை, வாக்கு இல்லை என்று போராட்டங்களோ மக்கள் குரலோ வரவே இல்லை. ஆனால் அவர்கள் மக்களை தூண்டிவிட்டு பார்த்தார்கள். இஸ்லாமியர் ஓட்டுகளை நீக்குகிறார்கள், தலித் ஓட்டுகளை நீக்குகிறார்கள் என்று பொய்யான பிரச்சாரம் செய்தார்கள். அதே போன்று இப்ப தமிழகத்தில் செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனால் அதையெல்லாம் முறியடித்து எஸ்ஐஆருக்கு முன்பு நடந்த 2020 தேர்தலில் சராசரி 55% வாக்குதான் பெற்றோம். ஆனால் எஸ்ஐஆர் முடிந்த பிறகு இன்றைக்கு தெளிவான ஒரு வாக்காளர் பட்டியல் இருக்கிற காரணத்தினால் சராசரி 10% உயர்ந்து 65% வாக்குகளை இந்த கூட்டணி இன்றைக்கு பதிவாகி இருந்தவர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். தேஜஸ்வி யாதவை போல 2 இடங்களில் ஓட்டு வைத்திருப்பவர்கள் ஒரு இடத்துக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அதன் மூலம் ஒரு மக்கள் தெளிவான மனநிலையில் தெளிவான வெற்றியை இன்றைக்கு பிஜேபி கூட்டணிக்கு தந்திருக்கிறார்கள். இதன் மூலம் பீகார் நிறைய வளரணும். பீகார் இந்தியாவில் 3வது பெரிய மாநிலம். ஏறத்தாழ 9% மக்கள் தொகை அங்கதான் இருக்கு. அப்படிப்பட்ட மாநிலம் செழிப்பாக வளர்ந்தால்தான் இந்த நாட்டு வளர்ச்சிக்கும் அது பயன்படும். ஏற்கனவே பாரத பிரதமர் சொல்லியிருக்கிறார், மாநிலங்களின் வளர்ச்சி மத்தியில் இந்த இந்திய நாட்டுக்கு வளர்ச்சிக்கும் உறுதுணையாக இருக்கும் என்று சொன்னதை போல பீகார் கடந்த 4 ஆண்டுகளாக ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அந்த பாதை மீண்டும் தொடர இருக்கிறது. மீண்டும் சாதனை படைக்கிற அரசாக என்டிஏ கூட்டணி ஆட்சி அங்கே இருக்கிறது. 20 ஆண்டுகளாக ஒருவர் முதலமைச்சராக இருக்கிறார். ஒரு குற்றச்சாட்டு இல்லை. அவருக்கு நல்லாட்சி நாயகம் என்று பெயர். செல்ல குழந்தையாக பீகார் மக்களுக்கு இருக்கிறார். அப்படிப்பட்டவர் மீது ஒரு ஆன்டி இன்கம்பன்சி கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு தெளிவான நிலையில் இருக்கிற முதலமைச்சருக்கு மீண்டும் மக்கள் வாய்ப்பு கொடுத்திருப்பது பாராட்டத்தக்கது, வரவேற்கத்தக்கது.
இந்த வெற்றி எல்லா மாநிலங்களும் தொடர வேண்டும். எஸ்ஐஆர் இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களும் எடுத்து பிடிக்கப்பட வேண்டும் என்பது இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். பேசலாம் சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஸ்ரீகாந்த், இந்த வெற்றி எல்லா மாநிலங்களிலும் தொடர வேண்டும்ங்கிறார் கருநாகராஜன். தமிழ்நாட்டில் எதிரொலிக்குமா, தாக்கத்தை ஏற்படுத்துமா? கண்டிப்பாக எங்கள் தலைவர் அவருடைய பார்வை மிகச்சிறப்பான பார்வை. அதில் நான் அவர் சொன்னதுலேருந்தே எடுக்கணும்னா, இந்த தேர்தல் முடிவுகள் காங்கிரஸ் இந்தி கூட்டணிக்கு இஞ்சி சாறு கொடுத்த ஒரு தேர்தல் முடிவுகளாக நான் பார்க்கிறேன். மிக முக்கியமாக ராகுல் காந்தி இன்றைக்கு எந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் என்றால், தன்னையும் தன் பதவியையும் தலைமையையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய நிலைக்கு தனிப்பட்ட முறையில் அவர் தள்ளப்பட்டிருக்கிறார். ஏன்னு கேட்டால், இதை விட மோசமாக எந்த காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் இதுவரைக்கும் செயல்பட்டதில்லை. காங்கிரஸ் கட்சி இந்த மாதிரி ஒற்றை இலக்கத்தில் ஒரு மாநில கட்சியை விட கீழே போய் கிட்டத்தட்ட 20 இடங்களுக்கு மேலே நோட்டாக்கு கீழே காங்கிரஸ் வாங்கி தடுமாறிய நிலை அவங்களுக்கு ஏற்பட்டதே கிடையாது. அந்த அளவுக்கு மக்களால் தூக்கி எறியப்பட்ட கட்சியாக காங்கிரஸ் கட்சியின் நிலை கவலைக்கிடமான ஒரு நிலைக்கு உருவாகி இருப்பதை கண்கூடாக பார்க்கிறோம். தேர்தல் அரசியலில் வெற்றி தோல்வி இயல்பு தானே, அதில் எப்படி தூக்கி எறிஞ்சிருக்காங்கன்னா மீண்டும் வரமாட்டாங்களா? ஆனால் ஜனநாயகத்தில் வரலாம், நான் மறுக்கவே இல்லையே. ஆனால் ஒரு தலைமை கிட்டத்தட்ட 100 தேர்தலுக்கு மேலே, உள்ளாட்சி தேர்தல், மாநில தேர்தல் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இவர் தலைமையில் சந்தித்த 100 தேர்தல்களில் தொடர் தோல்வியை மட்டுமே அவர்கள் பெற்று கொண்டிருக்கிறார்கள். அதனால் அதுக்கு மேலே அவருக்கு வெற்றியை பதிவு செய்ய வேண்டிய ஒரு அவசரமும் அவசியமும் அவருக்கு இருக்கும்போது, இந்த தேர்தலில் அவர் இதுவரைக்கும் செய்யாத எல்லா முயற்சிகளையும் செஞ்சார். இந்திய ஜனநாயகத்தின் அடிப்படை ஆதாரத்தை அசைத்து பார்க்க வேண்டிய நிலைமைக்கு போனார். எந்த அளவுக்குன்னா, ஆகஸ்ட் 27 இங்கேருந்து நம்ம தமிழக முதல்வரும் கிளம்பி போனார். ஜெயிச்சிருந்தாங்கன்னா, ஆஹா தமிழக முதல்வர் போய் தான் வெற்றி கனியை பறித்து வந்தார், இங்கேருந்து எல்லாரும் அத்தனையே ஊதுகுழல் தொடங்கியிருப்பாங்க. ஆனால் அங்கே போய் அந்த ஓட்டர் அதிகார யாத்திரால இவரும் போய் பங்கெடுத்து பேசினா மக்கள் எந்த அளவுக்கு திமுக மேலே வெறுப்பாக இருக்காங்க, அந்த சனாதன எதிர்ப்பு, இந்து மக்கள் மேலே காட்டுற வெறுப்பு, இது எல்லாத்தையும் அங்கே மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். இவங்கெல்லாம் போயிட்டு வந்ததுனால கொஞ்சம் நெஞ்ச இருந்த மரியாதையும் காங்கிரஸ் போயிடுச்சு. இதில் யார் காலை வாரி கொண்டிருக்கிறார்கள் என்பது தான் பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். நம்ம அனலைஸ் பண்ணோம்னா, இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி அவர்கள் மற்ற எல்லாரும் இன்றைக்கு வடபுலத்தில் பேசுகிற செய்தி என்னென்னா, காங்கிரஸ் கட்சி தானும் ஜெயிக்காது, தன் கூட்டணியும் ஜெயிக்க விடாதுங்கிற ஒரு மிகப்பெரிய சித்தாந்தத்தை உருவாக்கி இருக்கிறார் ராகுல் காந்தி அவர்கள். அதை நோக்கி தான் அவங்க போகிறாங்க. வெற்றியை பொறுத்தவரைக்கும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் திமுக கூட்டணி தொடர்ந்து நாங்கள் வெற்றி கூட்டணியாக இருக்கிறோம். அதற்கான சம்மட்டி அடி இன்று விழுந்திருக்கிறது. இங்கே இந்த அரசின் மீது இருக்கிற வெறுப்பும் மக்களின் கோபமும் தேர்தலில் இதை விட பயங்கரமாக இருக்கும். நாம் பாசிட்டிவான விஷயம், பாஜகவுக்கு ஏன் மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்றால், அவர்கள் வளர்ச்சியை முன்னிறுத்தி இருக்கிறார்கள். இன்றைக்கு வளர்ச்சியை நோக்கி, நீங்கள் பொதுவாக வீட்டில் அந்த வழக்கு இருக்கு இல்லைங்களா, ஹிந்தியில் பிஜ்லி சடக் பானிம்பாங்க. முதல்ல வீட்டுக்கு கரண்ட் வேணுங்க. சுதந்திரம் அடைந்த காலத்தில் இப்போ வரைக்கும் கரண்ட் இல்லாத கிராமங்கள் ஏராளமாக இருந்தது. இன்றைக்கி அதில் 98% வந்திருக்கிறாங்க. பிஜ்லி 100க்கு 96%னா தண்ணி 100% கொடுத்துட்டாங்க. ஜல்ஜீவன் யோஜனாவில் வீட்டுக்கு வீடு தண்ணி கொடுத்துட்டாங்க. இன்றைக்கு தமிழகத்தில் இல்லாத அளவுக்கு தரமான சாலைகள் அங்கே உருவாக்கப்பட்டிருக்கு. கிராம சாலைகள் அவங்க 100%க்கு அப்ரோச் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அவங்க வாய் சொல்கிற பிஜ்லி சடக் பானி 100% அவங்களுக்கு கிடச்சிருச்சு. மக்கள் ஒரு தன்னிறைவை நோக்கி பார்க்குறாங்க. கட்டமைப்புகள் உருவாகி இருக்குது, வேலை வாய்ப்புகள் உருவாகி இருக்குது. நீங்கள் டெமோகிராஃபி பார்த்தீங்கன்னா 20 வயதுலேருந்து 40 வயது வரைக்கும் இருக்கும் வயதில் இருக்கிற மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா மிக அதிகமாக பீகாரில் தான் இருக்காங்க. இன்றைக்கி 50% கடந்து இருக்கிறார்கள். அத்தனை பேருக்கும் வேலை கொடுக்க வேண்டிய அவசரமும் அந்த மாநில அரசு இருக்கும்போது அங்கேருந்து மைக்ரேட் ஆகி போக வேண்டிய அவசியமும் இருக்குது. அப்போ உங்களுக்கு உள்நாட்டிலேயே வேலை வாய்ப்பு வாங்கி தரோம், இங்கேயே தொழில் வளத்தை உருவாக்குவோம், நிறைய பேருக்கு வேலை தருவோங்கிறதெல்லாம் பாஜக முன்வைத்த திட்டம். அதில் வீடு, கழிப்பறை, அதே மாதிரி பிரதமர் மோடியின் திட்டங்கள், இலவச கேஸ் சிலிண்டர், இதெல்லாம் பெரிய தாக்கத்தை பெண்களுக்கு அங்கே ஏற்படுத்தி இருக்கிறது. அதனால் இதெல்லாம் பாசிட்டிவான பல விஷயங்களை வளர்ச்சியை நோக்கிய திட்டங்கள், பெண்கள் நலன் சார்ந்த திட்டங்கள், அதே மாதிரி லாக்பதி தீதிங்கிற ஒரு திட்டத்தின் மூலமாக சுய தொழில் உருவாக்குவதற்காக, பெண்கள் தன்னிறைவு அடைவதற்காக, நீங்களும் சம்பாதிக்கலாம் வீட்டில், நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக உட்கார்ந்துருக்க வேண்டான்னு கொடுத்த தன்னம்பிக்கை, இதெல்லாம் மிகப்பெரிய மாற்றத்தை பீகாரில் உருவாக்கி இருக்கிறது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வெட்டி கதை பேசிக்கிட்டு இவங்களுடைய முயலாமையினால், ஆட்சி என்ன சொல்கிறது, திறமையற்ற திமுக ஆட்சியினால், இவங்களுடைய முயலாமையினால்
முயல் ஆமை கதை தான் நடக்க போகுது. பீகார் முன்னேறி செல்ல போகிறது. இவர்கள் பின்னே இந்த மாதிரி கைகட்டி நின்று வேடிக்கை தான் பார்க்க வேண்டி இருக்கும். பேசுவோம், நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார். நம்மோட அரசியல் விமர்சகர் பெருமாள் மணி இணைந்திருக்கிறார். வணக்கம், வருக. நான் உங்கள்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி அக்னி, இந்த பெரிய வெற்றி, பிரம்மாண்ட வெற்றி அப்படின்னு தமிழ்நாடு சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இப்போவே வாழ்த்தையும் தெரிவிச்சிருக்கிறாரு. இப்போ பீகார் தேர்தல் முடிவுகள் இங்கே ஒரு பெரிய தாக்கத்தை சலசலப்பை ஏற்படுத்த தொடங்கிட்டா? இப்போ இல்லை, தமிழ்நாடு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவங்க சொன்னதனுடைய சாராம்சம், அங்கு மாநில கட்சியின் தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கிறது. அதே தான் தமிழ்நாட்டிலும் அதிமுக தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்றத தான் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே நீங்கள் இந்த கட்டமைப்பு அரசியல், கள அரசியல், கட்டமைப்பு அரசியல் அங்கு பீகாரில் நிதிஷ்குமார் அவர்கள் மீது வைத்திருந்த நம்பிக்கை, இப்போ மரியாதைக்குரிய ஸ்ரீகாந்த் கருணேஷ் அவர்கள் சொன்ன மத்திய அரசினுடைய திட்டங்கள் தங்குதடையின்றி ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடிய என்டிஏ அரசாங்கத்தினால் அது கடைக்கோடி மக்களுக்கும் போய் சேர்ந்திருக்குது. அப்படிதான் நான் பார்க்குறேன். நீங்கள் 2005 பீகாரில் அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராக அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் காலத்தில் நிதியமைச்சராக பல துறைகளில் அமைச்சர்களாக மத்திய அமைச்சராக இருந்தாலும் மாநிலத்தில் முதலமைச்சராக போகும்போது சார் திரு லல்லு பிரசாத் யாதவ் அவர்கள் சொன்னாங்க, பார்த்துப்பா, யார் நிதிஷ்குமார் அவர்களை பார்த்து, நாங்கள் 16 வருஷம் இருந்தோம், என் மனைவி முதலமைச்சராக இருந்தார்கள், பார்த்து எங்களுக்கு கட்டுப்பட்டது தான் எது, அந்த வீடு, அரசனுடைய மனைகள் எல்லாம், எங்களுக்கு தான் பயப்படும், அங்கு ஒரு பேய் இருக்குன்னு சொன்னார். அது பேசுபொருளாக மாறிச்சு. ஆனால் அந்த பேய் இருக்கிற இடத்திலேயே இவர்கள் 20 ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சிருக்கிறார் என்றால் நிதிஷ்குமார் அவர்களினுடைய அந்த உழைப்பு, மக்களுக்கு தேவையான அந்த மின்சார வசதியை கொடுத்தது, கல்வித்தரத்தை, புதிய கல்விக் கொள்கையை அவர்கள் மாநிலத்திற்கு உட்பட்டு கொண்டு வந்தது, இதில் மிகச்சிறப்பான திட்டம் என்று நான் எதை பார்க்கிறேன் என்றால், நலந்தா பல்கலைக்கழகத்தை புனரமைப்பு செய்யப்பட்டு அதே மீண்டும் புது பொலிவுடன் கொண்டு வந்தாங்கல்ல, அதுதான் நான் ஒரு கல்வியில் அவங்க முன்னேற்றமா பார்க்கிறேன். இப்படி பல துறைகளில் முன்னேறியதாக இருந்தாலும் மாநில கட்சி இன்னைக்கு ஏறத்தாழ அவர் 80 இதில் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக பீகார் முன்னிலை நிலவரம் வந்துகிட்டு இருக்கு. அது குறித்து தலைவர்களும் கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. இப்போ முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கருத்தை தெரிவித்தார். அப்படி ஒருத்தரும் கருத்தை தெரிவிச்சுட்டு வர்றாங்க. பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தன்னுடைய கருத்தை தெரிவிச்சிருக்கார். மோடி மீதான மக்களின் நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்றது இந்த தேர்தல் வெற்றி அப்படி என்று தெரிவித்திருக்கிறார். முன்னணி பல பெரும்பான்மையான தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் இப்போ முன்னிலையில் இருக்குது. 190 இடங்களுக்கு மேலே அவர்கள் முன்னிலையை பெற்றிருக்கிற சூழலில் பீகாரில் பிரதமர் மோடி மீது, அவருடைய பிரச்சாரத்தின் மீது நம்பிக்கை வைத்து இந்த வெற்றியை கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கார். பெருமாள் மணி, நான் அவர்கிட்ட போயிட்டு திரும்ப உங்கள்கிட்ட வர்றேன். கருத்து கணிப்புகளை கடந்த ஒரு வெற்றியாக இருக்குது, ஒரு பிரம்மாண்ட வெற்றி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அப்படிங்கிறாங்க. இந்த பிரம்மாண்ட வெற்றியினுடைய துவக்க புள்ளி எங்கேருந்து அமைஞ்சிருக்கதா நீங்கள் கருதுறீங்க? துவக்க புள்ளியை போட்டது காங்கிரஸ் கட்சி தான். சிறப்பாக தேர்தல் கூட்டணி இன்றைக்கு இந்த முடிவுகளில் ஆர்ஜேடி போன தேர்தலில் எவ்வளோ வாங்கினாங்களோ அதே அளவு வாக்குகளை இந்த தேர்தல்லையும் வாங்கியிருக்காங்க. அவர் ஒருவரை ஐயா தேஜஸ்வி யாதவ் ஐயா ராகுல் காந்திக்கு என்ன மரியாதை கொடுக்க வேண்டுமோ அதை கொடுத்தார். ஐயா லாலு பிரசாத் பல்லாண்டு காலமாக காங்கிரஸ் கட்சியினுடைய மிக தீவிரமான விசுவாசியாக இருந்து கொண்டு பாஜகவை எந்த அளவுக்கு விமர்சித்தாருன்னா நம்ம பார்த்தோம். இது எல்லாமே நடந்தது 2020 தேர்தலில் 0.03% முதலமைச்சர் பதவியை ஐயா தேஜஸ்வி இழந்தார். அன்றைக்கு அவருக்கு 31 வயது. இந்தியாவினுடைய இளம் தலைவர்களில், அரசியல் வாரிசுகளில் மிகவும் கூர்மையானவராக ஐயா தேஜஸ்வியை நான் மதிப்பிடுகிறேன்னு சொல்லி ஐயா PK சொன்னாங்க. ஆனால் 0.3% இழந்தார். அன்றைக்கு அந்த தேர்தலில் 70 இடங்களை வாங்கி 19 இடங்களில் மட்டும் வென்ற காங்கிரஸ் கட்சி அன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தை இழந்ததற்கு முக்கிய காரணம். இந்த முறை என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்ம ஏன் களத்தில் அதை பண்ணணும், களத்துக்கு வரதுக்கு முன்னாடியே பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியோட 2 கட்டங்களாக தேர்தல் நடக்குது. ஐயா தேஜஸ்வி 36 வயதில் ஒரு மாநிலத்தினுடைய முதல்வராக வருவதற்கான எல்லா வாய்ப்புகளோடையும் இருக்கிறார். 20 ஆண்டு காலம் ஐயா நிதிஷனுடைய ஆட்சி நடைபெற்று ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது.
ஒரு ஒரு களைப்பு இருக்குது, ஒரு ஃபேட்டிக் இருக்குது அப்படின்னு சலிப்பு சொன்னாங்க. கூட இருக்கலாம். சலிப்பு இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் காங்கிரஸ் கட்சி கூட்டணியை முதலாவது கட்டத்தினுடைய வேட்பாளர்கள் வேட்புமனுவை வாபஸ் பெறுகிற தேதி முடிந்த வரைக்கும் முடிவு பண்ணல. ஏன்னா முடிவு பண்ணால் அந்த போட்டி வேட்பாளரெல்லாம் வாபஸ் பெற வச்சிடலாம்ல. அது ராகுல் அழைத்த குரலுக்கெல்லாம் ஓடோடி போய் நின்றார் தேஜஸ்வி. அப்போ நீங்கள் அவரை முதல்வராக அறிவிக்கிறதுக்கு நீங்கள் வரணுமா இல்லையா? பாதி தேர்தல் பாதி பிரச்சாரம் நடந்த பிறகு ஐயா அசோக் கெலாட் வந்து அறிவிக்கிறாரு. அதுலேயும் கூடவே ஐயா சகானியவும் சேர்த்து அறிவிக்கிறாங்க. இந்த தேர்தலை இரண்டாக பார்க்கணும். என்டிஏ எவ்வளவு துல்லியமாக இந்த தேர்தலை திட்டமிட்டார்கள், இந்தியா கூட்டணி என்னென்னலாம் செஞ்சாங்க. எம்ஐஎம் கடிதம் எழுதுது. இவங்க என்ன சொல்கிறாங்க, இஸ்லாமிய வாக்குகள் பிரிகிறது தோல்விக்கு ஒரு காரணங்கிறாங்க. எம்ஐஎம் கடிதம் எழுதுது. கடிதம் எழுதி எங்களுக்கு 6 சீட்டு கொடுங்க, நாங்கள் கூட்டணிக்கு வந்துடும். அந்த கடிதத்தை எங்கே போட்டாங்கன்னு தெரில. ஜேஎம்எம் இவங்க கூட்டணியிலே இருக்குது, ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா. எல்லைப்புற மாவட்டங்களில் செல்வாக்கு உள்ள ஒரு கட்சி. அவங்க என்ன கேட்டாங்க, 5 சீட்டு கேட்டாங்க. நெகோஷியேட் பண்ணியிருந்தால் 4க்கோ 3க்கோ ஒத்துட்டு இருந்திருப்பாங்க. அந்த கடிதத்தை எங்கே போட்டதுன்னே தெரில. ஜேஎம்எம்மோட பீகார் தலைவர் வந்து காங்கிரஸையும் ஆர்ஜேடியும் குறை சொல்லிட்டு நாங்கள் தேர்தலே போட்டி போடலடா சாமி அப்படின்னு கிளம்பி போயிட்டாங்க. இப்போது கூட்டணிகளை கட்டுவதில், கூட்டணிகளுக்குள் இடங்களை வடிவமைப்பதில், இப்படி எல்லாவற்றிலும் தாமதம், நேர்த்தியின்மை, தன் மனதிற்கு தோன்றியதெல்லாம் செய்வதுன்னு வந்து இந்த தேர்தல் களத்தை மகாகட்பந்தன் கூட்டணி போதிய தயாரிப்பு இல்லாமல் அணுகியது. முதல் கோணல் முற்றும் கோணலாம் முடிந்திருக்கு. அது இன்றைக்கு வந்து எதிரொலிக்கிறது. இந்த கருத்து கணிப்புகள் வந்தபோதே நான் சொன்னேன், இப்படி ஒரு கருத்து கணிப்பு முடிவு வருவதற்கு வாய்ப்பில்லை. ஒன்று, என்டிஏ கூட்டணி 180 இடங்களுக்கு மேல் பெற வேண்டும், அல்லது 2020 போல நெருக்கடியாக இருக்க வேண்டுமே தவிர இந்த 135லேருந்து 150 இந்த கணக்கெல்லாம் வந்து இந்த தேர்தலில் இருக்காது அப்படின்னு சொன்னேன். 20 ஆண்டு கால ஐயா நிதிஷனுடைய ஒரு நேர்த்தியான ஆட்சி, என்டிஏவின் இந்த தேர்தலை நேர்த்தியாக திட்டமிட்டது. இதில் சில விதிமுறை மீறல்கள் இருப்பது, இதுவரைக்கும் இந்திய ஜனநாயகம் பார்க்காத சில விதிமுறை மீறல்கள் இருக்குது. அந்த 10,000 ரூபாய் போடப்பட்டதில் நிச்சயமாக எதிர்க்கட்சிகள் எழுப்பக்கூடிய அந்த குற்றச்சாட்டில் ஒரு உண்மை இருக்குது. ஆனால் 10% வாக்குகள் அதிகமாக போலான பிறகும் ஒரு அரசு திரும்ப வந்திருக்கு. பீகாரில் 5% வாக்கு அதிகமாக போனாலே ஆட்சி மாறி. பொதுவாக சொல்லுவாங்க வாக்கு சதவீதம் அதிகரிச்சா அது ஆளுங்கட்சிக்கு அதிருப்தி, எதிர்ப்பு அலைன்னுவாங்க. இன்னொன்று, பீகாரில் 5% வாக்கு அதிகமானாலே ஆட்சி மாறி இருக்கு. ஆனால் இந்த 10% வாக்குகள் இவ்வளவு அதிகமானதும், இந்த தேர்தலை அவர்கள் மிகவும் நேர்த்தியாக இருந்ததும், குறிப்பாக மதுவிலக்கு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். என்ன காரணம்னா, அங்கே பெண்கள்கிட்ட போய் கேட்குறாங்க 10,000 ரூபான்னு. அவங்க சொல்கிறாங்க நாங்கள் தொழில் தொடங்குறதுக்கு பயன்படுத்துவோம். அங்கே 2.5 கோடி பேர் வந்து அந்த மாநிலத்தை விட்டு வெளியில் இருக்காங்க, மைக்ரண்ட் லேபர்ஸ். அது ஒன்றும் பெரிய பெர்சன்டேஜ்லாம் இல்லை. கேரளாலேயும் அதே அளவுக்கு எண்ணிக்கையில் வெளியே இருக்காங்க. கேரளாவுடைய வருமானத்தில் 40% போஸ்டல் மணி தான் வருது. ஆனால் இது கொஞ்சம் இயற்கை வளங்கள் எல்லாம் இருக்கிறது. அது வந்து ஒரு அக்ரேரியன் எக்கானமி. அங்கே 8 கோடி பேர் இருக்கிறதுனால அது ஒரு பெரிய பாப்புலேஷனாக தெரியுது. அப்போ அந்த பெண்கள் என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு இந்த பணம் வர்றது மட்டும் இல்லை, மதுவால் இவ்வளவு தூரம் செலவழித்து கொண்டிருந்த தொகை வந்து எங்களுக்கு பெரிய அளவில் கட்டுப்பட்டுருக்கு. பீகாரில் மது கிடைக்குதா அப்படின்னா கிடைக்குது. ஆனால் இவ்வளவு ஆர்கனைஸ்டாக நீங்கள் குறிப்பிட்ட நேரத்துக்கு போய் குறிப்பிட்ட இடத்துல வாங்க முடியும்லாம் இல்லை. நீங்கள் மறைவாக கிடைக்கும். ஒரு பொருள் மறைவாக கிடைப்பதற்கும் நேரடியாக கிடைப்பதற்கும் உள்ள வித்தியாசம் இருக்கு. அரசாங்கமே விற்கிறதுக்கு நிச்சயமாக வித்தியாசம் இருக்கு. அப்போ என்னன்னா, இந்த தேர்தலை வந்து ஏதோ இந்த போல் மேனேஜ் மட்டும் பண்ணி பாஜக ஜெயிச்சிருச்சுன்னு புரிஞ்சுக்க கூடாது. சரி, தொடர்ந்து பேசுவோம். பேச வேண்டிய விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்குது, நம்ம தொடர்ந்து பேசுவோம். கருநாகராஜன், இப்போது பொதுவாக அங்கே எதிர்க்கட்சிகள் ஒரு விமர்சனம் வைப்பாங்க, பாஜக வந்து பிரிவினையை வளர்க்குது, கட்சிகளை மக்களை பிளவுபடுத்துகிறது, பிளவு அரசியலை செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ காலையிலிருந்து பேசுகின்ற கருத்தாளர்கள் காங்கிரஸ் சந்தர்ப்பவாத அரசியல் செய்தது, காங்கிரஸ் பிரிவினை அரசியல் செய்தது, அதற்கு பீகார் இன்றைக்கு ஒரு பதிலை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதைத்தான் தற்பொழுது அண்ணாமலை அவர்களும் குறிப்பிட்டிருக்காரு. இப்போ காங்கிரஸ் எந்த இடத்துல, ஆர்ஜேடி எந்த இடத்துல பிரிவினை சந்தர்ப்பவாத அரசியலை செய்திருக்கு? இல்லைங்க, பிரிவினை அரசியல்னு பார்த்தா இது காங்கிரஸ் ஆர்ஜேடி மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற திமுகவும் அதான் பண்ணுது. அவங்களுக்கு இஸ்லாமியர் ஓட்டு அதிகம் கிடைக்குதுங்கிற ஒரு எண்ணத்தை மையமாக வச்சு எந்த அளவுக்கு இந்து மக்களுடைய மனதை புண்படுத்த முடியுமோ, அவங்க கலாச்சாரத்தை பழக்க வழக்கங்களை கொச்சைப்படுத்த முடியுமோ, அந்த அளவுக்கு பண்ணக்கூடிய விஷயங்களாக ஆர்ஜேடி, காங்கிரஸ், திமுக இருக்கு.
நீங்க எல்லா பண்டிகைக்கும் வாழ்த்து சொல்ல வேண்டியது தலைவருடைய கடமை. அது இஸ்லாமிய பண்டிகைகளா இருந்தாலும் சரி, கிறிஸ்துவ பண்டிகைகளா இருந்தாலும் சரி. ஆனா நான் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன், நம்ம ஊர் முதலமைச்சர் இருக்கார்ல. ஆயுத பூஜைக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன், நம்ம ஊர் முதலமைச்சர் இருக்கார்ல. இதுதாங்க பிரிவினைவாதம், இதுதாங்க மத வெறுப்பு. இல்ல அதுக்கு ஸ்டாலின் கடந்த 2 ஆண்டுகளா துணை முதலமைச்சர் வச்சுக்கிட்டு இது பொம்மைங்கிறார்ல. கருணாகராஜன் கடந்த 2 ஆண்டுகளா துணை முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, நம்பிக்கை உள்ளவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஏன் அத நம்பிக்கை உள்ளவர்களுக்குன்னு எடுக்க கூடாதா? 80% இந்து மக்கள் வாழ்ற ஊர்ல என்ன நம்பிக்கை வேண்டி கிடக்கு? அதென்ன ஒரு இக்கு வச்சு பண்றீங்க? நேற்று முதலமைச்சர் அப்படிதான் ஒரு பதிவு போட்டார் எக்ஸ் தளத்துல. டெல்லியில கொண்டு வெடிச்ச உடனே நான் ஒரு எக்ஸ் தளத்தை பார்த்தா, ஒரு ஆங்கிலத்துல ஏதோ ஒரு விபத்து நடந்த மாதிரியும் அவங்க உயிரிழந்தவங்களுக்கு அஞ்சலியை செலுத்திக் கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சிம்பிளா ஒரு ஆங்கிலத்துல பட்டாரு. அவருடைய பதிவை பார்த்தா ஒரு 200 பதிவுல தேஜஸ்வி யாதவுக்கு பிறந்தநாள் விழா ஆங்கிலத்துல சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா அவருக்கு தமிழ் தெரியாது, இவருக்கு ஹிந்தி தெரியாது. அதே நேரத்தில் டெல்லியில ஒரு பயங்கரவாத 13 பேர் உயிரிழந்திருக்காங்கன்னா அதுல ஒரு பதட்டம், அதுல ஒரு கண்டிப்பு, ஒரு தீவிரவாதத்தை எதிர்த்து பேசுவது ஒரு வரி இல்லைங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? இப்படி இவங்களுக்கு இந்த பிரிவினைவாதம், மத விரோதத்தை உருவாக்குவதற்கே ஒரு கட்சி இருக்குங்க. நேற்று ஒரு முன்னாள் மத்திய அமைச்சர் அவங்க ஐயா வி.கே. சிங் அவர்கள் சொன்னதை போல பயங்கரவாதத்தை எப்படி எதிர்க்கிறோமோ, பயங்கரவாதத்தை ஆதரிப்பவர்களை நம்ம எதிர்க்கணும். பயங்கரவாதத்துக்கு ஆதரவு தரக்கூடிய கட்சிகளையும் நம்ம தூக்கி எறியணும். மக்கள் அதுக்கு தயாரா வரணும். ஏங்க 13 பேர் செத்தா நம்ம மெட்ராஸ்ல வெடிச்சா எத்தனை பேர் சாவா, கோயம்புத்தூர் வெடிச்சா எத்தனை பேர் சாவா? ஒரு நாட்டில் அமைதியை சீர்குலைக்கிறது தானே இந்த நோக்கம். அதை ஆதரிக்கிற கட்சிகள்லாம் மத பிரிவினைவாதத்துக்கு துணை போறது தானே அர்த்தம். அதனால மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க சார். இந்த தேர்தலில் பாருங்க, அவங்க ஸ்ரீகாந்த் அவர்கள் சொன்னதை போல அங்க கிடைச்ச வெற்றி தமிழ்நாட்டிலையும் கிடைக்க தான் போகுது, நீங்க பார்க்க தான் போறீங்க. நன்றி சார். தமிழ்நாட்டில் அது எதிரொலிக்க போகுது, ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர போகுது அப்படிலாம் சொல்கிறீங்க. அக்னீஸ்வரன், இந்த வெற்றி என்பது தமிழ்நாட்டிலும் எதிரொலிக்கும் அப்படிலாம் சொல்கிறாங்க. அக்னீஸ்வரன் உங்கள்கிட்ட வரத்துக்கு முன்னாடி ஸ்ரீகாந்த் நீங்கள் முன்னாடி ஏதோ சொல்ல வந்தீங்க, அவர் பேசிகிட்டு இருக்கிறப்பவே. இங்கே தாக்கத்தை எந்த அளவுக்கு ஏற்படுத்தும்னு உங்கள் நம்பிக்கையை வெளிப்படுத்துறீங்க? இல்லை, நான் அப்போ பதிவு செய்ய வேண்டியது என்னென்னா, கடைசியாக நான் முடிக்கும்போது சொல்லணும்னு நினச்சது, மக்கள் இன்றைக்கி போட்டியிட்ட 101 இடத்துல எங்களுக்கு 90 இடங்களுக்கு மேலே முன்னணி கொடுத்துருக்காங்கன்னா, பாஜக மக்களின் நன்மதிப்புக்கு 90 மார்க் வாங்கிட்டோம். நாங்கள் 100க்கு 90 மார்க் வாங்கியிருக்கோம். அதே மாதிரி எங்கள் கூட்டணி கட்சிகள் 80க்கு மேலே வாங்கியிருக்காங்க. அதனால் 20 ஆண்டு கால ஆட்சிக்கு ஒரு பாராட்டு பத்திரத்தை கொடுத்துருக்கிறார்கள். ஆனால் இது வரைக்கும் பாஜகவோட ஒவ்வொரு நலத்திட்டங்களும் அண்ணன் அக்னீஸ்வரன் அண்ணா சொன்ன மாதிரி மாநில அரசும் மத்திய அரசும் இணக்கமாக இருந்தால் மக்கள் எந்த அளவுக்கு நன்மை அடைவார்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகச்சரியான உதாரணமாக 20 ஆண்டு காலம் இந்த ஆட்சி இப்போ மிகச்சிறப்பாக நடத்தி காட்டியிருக்கார் நிதிஷ்குமார் அவர்களும் பாரத பிரதமர் மோடி அவர்களும். இது போன்ற ஒரு வளர்ச்சியும் கட்டமைப்பும் முன்னேற்றத்தையும் தமிழகத்திலையும் நம்ம உருவாக்க வேண்டும் என்றால் இந்த ஆட்சி மாற்றம் மிக மிக அவசியமாகிறது என்ற எண்ணத்தை தமிழக மக்களின் மனதிலே இந்த தேர்தலின் முடிவுகள் கண்டிப்பாக விதைத்திருக்கும். இப்போ பீகார்லேருந்து வர்ற நிலவரத்தை பார்க்குறப்ப தொடர்ச்சியாக தேஜஸ்வி யாதவ் பின்னடைவையே சந்தித்து வருகிறார். 190 இடங்களுக்கு மேல் தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னிலை. இப்பொழுது 201 தொகுதிகளுக்கு மேல் 200ஐயும் கடந்து இருக்கிறது. 201 தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னிலை பெற்றிருக்கிறது. பீகார் சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் 122 இடங்கள் பெரும்பான்மைக்கு தேவை என்கிற நிலையில் 200 இடங்களுக்கு மேல் தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னிலை பெற்றிருக்கிறது. எதிர்க்கட்சி கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் என்று அறியப்பட்ட தேஜஸ்வி யாதவ் பின்னடைவை சந்தித்து வருகிறார். கொஞ்சம் ஏற்ற இறக்கத்தோடு இருந்து இப்போ தொடர்ச்சியாக அவர் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். மகா கட்பந்தன் பெரும்பான்மை தொகுதிகளிலே பின்னடைவை சந்தித்திருக்கிறது. அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா 143 தொகுதிகளில் போட்டியிட்ட ராஷ்ட்ரிய ஜனதா தளம் 100 இடங்களுக்கு மேல் பின்னடைவை சந்தித்திருக்கிறது. அதே போல் காங்கிரஸ் கட்சி 61 இடங்களிலே போட்டியிட்டிருக்கிறது. அதிலே 5 இடங்களில் மட்டுமே முன்னிலை பெற்றிருக்கிறது. பல இடங்களில் நோட்டாவுக்கும் குறைவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பெரும்பான்மைக்கு தேவையான 122 இடங்களுக்கு மேல் 200 இடங்களுக்கு மேல் இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி
முன்னிலையை பெற்றிருக்கிறது. ஒரு பிரம்மாண்ட வெற்றியை நோக்கி தேசிய ஜனநாயக கூட்டணி நகர்ந்து கொண்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. 201 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணி. 34 இடங்களில் மட்டும்தான் மகா கட்பந்தன் கூட்டணி முன்னிலை பெற்றிருக்கிறது. இதில் இன்னொரு தொடர் தகவல் வந்து கொண்டிருக்கிறது. மாற்றத்தை கொடுப்பேன் என்றெல்லாம் சொல்லி தேர்தலை சந்தித்த பிரசாந்த் கிஷோர் அவருடைய ஜன் ஸ்வராஜ் கட்சி தற்பொழுது பல தொகுதிகளில் நோட்டாவிற்கும் குறைவான வாக்கை பெற்றிருக்கிறது. அவருடைய வேட்பாளர்கள் தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறுவதற்கு ஓரிரு நாட்களுக்கு முன்பாக 4 வேட்பாளர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் போய் சேர்ந்தாங்க. மக்கள் கணிப்பதற்கு முன்பாக வேட்பாளர்கள் கணித்து விட்டார்கள் என்கிற பார்வையும் கருத்தும் சொல்லப்பட்ட சூழலில் ஒரு மிக பிரம்மாண்டமான வெற்றியை நோக்கி பாரதிய ஜனதா கூட்டணி நடந்து கொண்டிருக்கிறது. பெருமாள் மணி, இப்போ நம்ம முன்னாடி பேசுகிறப்ப தமிழ்நாட்டு அரசியல் சார்ந்து பேசுகிறப்ப பிரசாந்த் கிஷோருடைய வீக வகுப்பு, மூன்றாவதாக ஒரு மாற்றத்தை முன்வைத்து இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் பேசுகிற அரசியல், அதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஆனால் இப்போ இந்த தேர்தல் முடிவை பார்க்குறப்ப 2 கட்சிகளையுமே, ஐக்கிய ஜனதா தளம் தலைமையிலான கூட்டணி, ஆர்ஜேடி தலைமையிலான இந்த 2 கூட்டணியுமே கடுமையாக விமர்சனம் செய்து ரொம்ப பின்னடைவாக போயிட்டாங்க. ஒரு வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை, பீகாரை நியூயார்க் மாதிரி கொண்டு வர்றேன் அப்படிலாம் நிறைய வாக்குறுதிகளை கொடுத்தாரு. அறிவுஜீவிகள் என்று கருதப்படுகிற வழக்குரைஞர்கள், பேராசிரியர்கள், மருத்துவர்கள் என்று வேட்பாளரை நிறுத்தினார். ஆனாலும் கூட மக்கள் நோட்டாவை விட குறைந்த இடத்துல தான் கொடுத்துருக்காங்க. ஒற்றை இலக்கத்தில் கூட முன்னிலை என்பது ஜன் ஸ்வராஜுக்கு இல்லை. அப்போ பீகாருடைய அந்த முடிவு என்பது தமிழ்நாட்டிலும் எதிரொலிக்குன்னு பொதுவாக சொல்கிறாங்க. அப்போ பிரசாந்த் கிஷோருக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த நிலைமை இங்கே விஜய்க்கு ஏற்படும். சில பேருக்கு திரைக்கு பின்னால் இருந்தால் பலம், சில பேருக்கு திரைக்கு முன்னால் இருந்தால் பலம். திரைக்கு பின்னால் இருந்து பலமாக இயக்கக்கூடியவர்கள், தலைவர்களுக்கு பின்னால் இருந்து இயக்கக்கூடியவர்கள் அந்த தலைவர்களுடைய இடத்துக்கு வரும்போது பலமிழந்து போவதை நாம் பார்த்துருக்கிறோம். அதே போல் தலைவர்களாக இருந்தவர்கள் பின்னால் இருந்து இயங்கி யாரையாவது கொண்டு வரலான்னு நினச்சா அப்பவும் அவங்களும் பலவீனப்பட்டு போகிறத நாம் பார்த்துருக்கோம். இந்த இடத்துல ஐயா விஜய் ஒரு தமிழ்நாட்டின் மிகவும் உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர். ஐயா பிரசாந்த் கிஷோர் ஒரு போல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அவர் இவ்வளவு நாட்களும் எத்தனையோ முதல்வர்களை, மிக கடினமான தேர்தல்களை எல்லாம் வென்று கொடுத்த பெருமை அவருக்கு உண்டு. அவருக்கு சில தேர்தல்கள் கைகூடாமல் போயிருக்கலாம், ஆனால் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இந்தியாவின் முதல் அறியப்பட்ட முதல் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவர்தான். அதற்கு முன்னால் பலர் கட்சிக்குள்ளே இருந்திருக்காங்க. ஆனால் ஒரு நிறுவனமாக போல் ஸ்ட்ராட்டஜியை ஒரு பிஸ்னஸாக பண்ண முடியும். என்ன சார்ஜ் பண்ணார்? 300 கோடி, 350 கோடி, அதுவும் எதில்? ஒயிட்டில் வாங்கினார். இதெல்லாம் அவரோட பெரிய, ஆமாம், இதெல்லாம் அவரோட கணக்கில் கம்மிங்கிறீங்க. ஆமாம், இதெல்லாம் அவருடைய பெரிய சாதனை. இன்றைக்கு அவர் பல முதல்வர்கள் அவருக்கு நண்பர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த இடத்தில் அவர் குறிவைத்து வந்தது என்பது ஐயா நிதிஷ்குமாருடைய இடம்தான். அவர் இப்போ இந்த தேர்தல் இல்லை, அடுத்தடுத்து வரக்கூடியது. அவர் என்ன கணிக்கிறார்னா, ஆர்ஜேடி இங்கே ஒரு ஃபோர்ஸாக நிற்கும். ஏன்னா அவருக்கு 36 வயசு தான் தேஜஸ்விக்கு. அது ஒரு ஃபோர்ஸாக அங்கே நிற்கும். அவர் ஒரு உயர் வகுப்பை சார்ந்தவர் ஐயா பிகே. அப்போ நம்மளும் ஒரு ஃபோர்ஸாக நம்ம வர முடியும். இப்போ இந்த தேர்தல் இல்லாவிட்டாலுமே கூட அடுத்தடுத்த தேர்தல்களில் தனக்கான இடம் இருக்குது. ஏன்னா இந்த முறை அவர் தனியாக தான் நின்னார், எந்த கூட்டணி எதுக்குமே போல. ஆனால் அவரே சொன்னார், எய்தர் ஐ வில் பி ஆன் த டாப் ஆர் ஐ வில் பி ஆன் த ஃப்ளோர். 5 தொகுதி வருவோம், இல்லாட்டி 120க்கு மேலே வருவோம் அப்படிலாம் சொன்னார். ஆமாம், ஒன்று நான் டாப்பில் இருப்பேன், இல்லை ஃப்ளோரில் இருப்பேன். ஆனால் அதை பற்றிலாம் நான் கவலைப்படலை. அடுத்த 10 வருஷத்துக்கு நான் பீகாரில் தான் இருக்க போகிறேன், இங்கேருந்து தான் நான் அரசியல் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத அவர் தெளிவுபடுத்திட்டார். பொதுவாக ஜனநாயகத்தில் யார் அரசியலுக்கு வந்தாலும் நம்ம வரவேற்கணும். அவங்கள டிஸ்டர்ப்டர்ன்றது, அவங்க வாக்குகளை பிரிச்சுட்டாங்கன்றது, ஸ்பாயிலருங்கிறதுலாம் ஜனநாயகத்துக்கு விரோதமான கொள்கைகள். ஏன்னா இந்தியா ஒரு 75 ஆண்டு கால ஜனநாயக நாடு. இந்த நாட்டுக்குள்ளே நீங்களோ நானோ அண்ணனோ களத்துக்கு போகிறோன்னு வைங்க, நம்ம ஒரு கொள்கையை சொல்லி தான் போக முடியும். நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு ஓட்டும் நாம் பேசுகிற ஒரு ஜனநாயகத்தை வலிமைப்படுத்துவதற்கான ஒரு நல்வாய்ப்பு. ஆக பீகாரில் பிரசாந்த் கிஷோருக்கு ஏற்பட்ட அந்த நிலைமை நிச்சயமாக தமிழ்நாட்டில் ஐயா விஜய் அவர்களுக்கு ஏற்படாது. அங்கே எப்படி இருவரும் கூட்டணிகளுக்கு இடையும் ஒரு நெருக்கமான ஃபைட் இருந்ததோ அதே போல தான் இங்கேயும் ஒரு நெருக்கமான ஃபைட் வரும். ஆனால் இவருக்கு சினிமா கரிஷ்மா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இணையத்தினுடைய பலம், மகளிர் மத்தியில் அவருக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு, இன்னமும் சில சமூகங்கள் மத்தியில் அவருக்கு இருக்கிற செல்வாக்கெல்லாம் அவருக்கு வேறொரு மாதிரியான
ஒரு விஷயத்தை கொடுக்குமே தவிர, இன்னொன்று பீகாரும் தமிழகமும் தன்னளவில் முற்றிலும் வேறுபட்ட 2 மாநிலங்கள். பீகாரினுடைய சோசியல் ஃபேப்ரிக்ன்றதே வேற, தமிழ்நாட்டினுடைய சோசியல் ஃபேப்ரிக் வேற. பீகாரில் 15% உயர் வகுப்பினர். அந்த 15% உயர் வகுப்பினர்கிட்ட தான் பீகாரினுடைய பெரும்பாலான நிலம் வந்து இருக்கு. இப்போ ஆனால் தமிழ்நாடு அப்படி இல்லை. இங்கே உயர் வகுப்பினரே 3%. அவங்க பெரிய நில உடைமையாளர்கள் கிடையாது. தமிழ்நாட்டு வந்து ஒரு ஓபிசி ஸ்டேட், அதர் பேக்வர்டு கம்யூனிட்டி 70% இருக்கக்கூடிய இந்தியாவிலே ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். அதனால் பீகாரினுடைய அரசியல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் எந்த விதத்திலுமே எதிரொலிக்காது. தமிழகம் அங்கேருந்து கற்றுக்கொள்வதற்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் காங்கிரஸ் கூட்டணி கட்சிகளை எப்படி நகர்த்துகிறது என்பதை இந்த நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் அணுகி பார்த்து கொள்வது நல்லது. சரி, இப்போ அண்மை செய்தி வந்திருக்கு. பீகார் சட்டப்பேரவை தேர்தல் மூலமாக தனிப்பெரும் கட்சியானது பாரதிய ஜனதா கட்சி பீகாரில் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி 101 இடங்களில் போட்டியிட்டு 91 இடங்களில் தற்போது வரை முன்னிலை பெற்றிருக்கிறது. அதே போல் ஐக்கிய ஜனதாதளம் 101 இடங்களில் போட்டியிட்டு 81 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கிறது. இப்போதைய நிலவரப்படி பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் களம் கண்ட 101 தொகுதிகளில் 91 தொகுதிகளில் பாஜக தொடர்ந்து முன்னிலை பெற்றிருக்கிறது. தனிப்பெரும் கட்சியாக அதிக இடங்களில் முன்னிலை பெற்ற கட்சியாக இல்லை, அதிக எண்ணிக்கையில் முன்னிலை பெற்றிருக்கிற ஒரு கட்சி, அதிகமாக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பும். தமிழ்நாட்டுல பெஸ்ட் லொகேஷன்ஸ்ல உங்க சொந்த வீடு கட்டுறதுக்கான பிளாட், அதுவும் அதுக்கு இஎம்ஐ இதுவும் நீங்க கட்ட தேவையில்லைன்னு சொன்னா எப்படி இருக்கும்? எஸ், உங்க ட்ரீம் பிளாட் புக் பண்ண இப்ப உங்களுக்கு ஒரு கோல்டன் சான்ஸ். நம்ம ஜி ஸ்கொயர்ல உங்க சொந்த பிளாட்டை இப்ப வாங்குங்க. அண்ட் இந்த வருஷத்தோட இஎம்ஐ நாங்க பாத்துப்போம். எஸ், பிளாட் உங்களுது, இஎம்ஐ எங்களுது. ஜி ஸ்கொயர்ல உங்க பிளாட்டை புக் செஞ்சு அபார்ட்மெண்ட் பிரைஸ்ல வில்லா லைஃப் இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த ஆஃபர் வர ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. சோ இந்த சூப்பர் டீலை மிஸ் பண்ணிடாதீங்க. இப்பவே கால் பண்ணுங்க. கால் 8939760004.